பிரைஸ் த லார்ட். 1 சாமுவேல் முடிச்சிட்டோம். 2 சாமுவேல் இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தாவீதின் ஆளுகையின் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். சவுல் மரிக்கும்போது தாவீது சிக்லாகில் இருந்தான். தாவீது சவுலுக்காகவும் அவன் மகன் யோனத்தானுக்காகவும் துக்கித்து அழுது புலம்பிய பாடல் தான் இந்த 2 சாமுவேல் 1:18 பார்க்க முடியும். தாவீது கர்த்தருடைய சொற்படியே எபிரோனுக்கு போனால் யூத ஜனங்கள் தாவீதை தங்களுக்கு முதலாவதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. சவுல் சேனாதிபதியாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை இஸ்ரேவேலின் ராஜாவாக்கினான். இதனால் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் அடிக்கடி யுத்தம் நடந்து வந்தது. அந்நாட்களில் அப்னேருக்கும் இஸ்போசேத்துக்கும் சிறு பகையினால அப்னேர் இஸ்ரேவேல் கோத்திரங்களை தாவீதின் வசமாக்கி கொண்டு வந்தான். இஸ்ரேவேல் மூப்பர்கள் யாவரும் சேர்ந்து தாவீதை எப்ரோனிலே இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. தாவீது 7 வருடங்களும் 6 மாதமும் எப்ரோனிலும் 33 வருடங்கள் எருசலேமிலும் அரசாண்டான். தாவீது எருசலேமை தலைமை நகரமாக்கும் எண்ணத்தோடு எபூசியர் மேல் யுத்தம் செய்தான். சீயோன் கோட்டையை பிடித்து தாவீதின் தலைநகரமாக மாற்றிக்கொண்டான். தாவீதுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்தது. தாவீது அவர்களை கேபா தொடங்கி கேசேர் மட்டும் முறியடித்தான். பிறகு தாவீது தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினா, அதனால நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நீ எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையில சிந்தினபடினால உனக்கு பிறக்க போகிற உன் குமாரனாகிய சாலோமோன் அதை கட்டுவான் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால தாவீது ஆலயத்தை கட்ட மாட்டான், சாலோமோன் தான் ஆலயத்தை கட்டுவாரு. பாவம் பார்த்தீங்கன்னா அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தாவீதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது. திடீர்னு அகிதோப்பேல் தாவீதை விட்டு பிரிஞ்சு அப்சலோமோட சேர்ந்து கொண்டு தாவீதை கொலை செய்ய திட்டம் பண்ணினான். அகிதோப்பேல் ஆலோசனையின்படி அப்சலோம் நடக்காதபடினால தன் கழுதையில மேலே சேனம் வச்சு வீட்டுக்கு போய் நாண்டு கொண்டு சேர்த்தான். எப்படி யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு சேர்த்தானோ அதே போல இந்த அகிதோப்பேலும் நாண்டு கொண்டு சேர்த்தான்ட்டு வேதவசனம் இருக்கும் 2 சாமுவேல் 17:23. இன்னொன்று, தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தன்னை பெற்ற தகப்பனாகிய தாவீதை கொண்டு ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்பினான். அதோடு ஒரு பெரிய சேனையை திரட்டி தாவீதோடு யுத்தம் செய்தான், சொந்த மகனாகிய அப்சலோமே. ஆனால் அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேரி கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேரி கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அப்போது யோவாப் அவன் நெஞ்சில குத்தி கொன்று போட்டான். பட்டயம் என்றென்றைக்கும் அந்த வீட்டில் விலகாது இருக்கும்ன மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தியனாக உரியாவை பட்டயத்தால் கொன்னதுனால கொன்னுட்டு அவன் மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் தாவீது. தாவீது பத்சேபாளுக்கு செய்த அநியாயம், தன் அருமை மகளான தாமார் கொடிய அவமானம் அடைந்து தன் தலையின் மேலே சாம்பலை போட்டுக்கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டு போகிறா. தாவீதின் சேவகரில் சிலர் ஏத்தியனாகிய உரியாவை துடித்து சாகடித்தார்கள். இப்படி உரியா துடித்து செத்தானோ அப்படியே தாவீதின் குமாரனாகிய அம்னோன் ராஜபோஜனம் அருந்தி திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தில் அப்சலோமின் வேலைக்காரர்கள் அவனை அடித்து கொன்று போட்டாங்க. இது உரியாவுக்கு செய்த அந்த துரோகத்தின் விளைவு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இந்த 2 சாமுவேலில் எந்த அளவினால் அளக்கிறியோ அந்த அளவினால் அளக்கப்படும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது சரித்திரம் 1 சாமுவேல் தொடங்கி 1 ராஜாக்கள் புத்தகத்தோடு இது முடிவடையும். உண்மையிலே இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்க்கும்படி கட்டளையிட்டான். தாவீது சேனாதிபதியாகிய யோவாவுக்கு பிரியமில்லை, ஆனால் தாவீதின் சொற்படி இலக்கம் பார்க்கப்பட்டது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் இந்த ஃபுல் 2 சாமுவேல் புக்லையும் இருக்கும். உண்மையிலே படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த தப்பை எண்ணினதுனால ஆண்டவர் சொல்லிடுவார், தாவீதிடம் சொல்லும்படி சொல்வார், 3 தண்டனை, 1 தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி. மனுஷர் கையில் விழ வேண்டாம், நான் கடவுள் கையிலே விழுறேன்னு சொல்லி பெரிய கொள்ளை நோய் வந்தது, 70,000 பேர் செத்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ நம்ம இதில் பார்க்க முடியும். தொடர்ந்து படிங்க. கடவுள் உங்களோடு கூட இருந்து வேத வசனங்களை புரிய வைப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பின் தகப்பனே, 2 சாமுவேலை படிக்க போகிறோம்ப்பா. உடைய கரம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட ஆளுகை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. படிக்காமல் இருக்கிற பிள்ளைகளும் தொடர்ந்து படிக்கிற அந்த கிருபைக்குள்ளே கொண்டு வாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன், அமேன்.